யூனிட்டி கெமிஸ்ட்ரி கிளாஸ். ஸோ நம்ம வந்து இஜிஆர்பி பிஜிஆர்பி இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸும் டெஸ்ட் பேஜும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து நம்ம சென்டரில் யூஜிஆர்பியோட தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஆன்லைன் கிளாஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. அதோட யூஜிஆர்பி மீடியம் இங்கிலீஷ் மீடியம் டெஸ்ட் பேஜும் போய்கிட்டு இருக்கு. அதோட யூஜிஆர்பி எக்ஸாமுக்கு எல்லா கோர்ஸுக்கும் நம்ம வந்து கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம வந்து டெஸ்ட் பேஜும் கொடுத்துட்டு இருக்கோம். அதனால ஆன்லைன் கிளாஸ் கொடுத்துருக்கோம். அதுபோல பிஜிஆர்பிக்கு நம்ம என்ன பண்ணிட்டு அப்படின்னா செட் எக்ஸாம் அண்ட் பிஜிஆர்பிக்கு ரெண்டுக்குமே ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி நம்ம வந்து டெஸ்ட் பேஜ் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் பேஜோட சேர்த்து அப்படின்னா அந்த பிஜி அந்த செட்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃப்ரம் ஏப்ரல் 14 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏப்ரல் 14 வந்து பிஜிஆர்பிக்கும் பிஜி அண்ட் செட் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி ஆன்லைன் கிளாஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சரியா? இந்த கோர்ஸ் டூரேஷன் பார்த்தீங்கன்னா அப் டு எக்ஸாம் வரைக்கும். ஸோ அப் டு எக்ஸாம் மீன்ஸ் செட் எக்ஸாமுக்கும் நீங்கள் படிச்சுக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் வர போகிற பிஜிஐ எக்ஸாமுக்கும் நீங்கள் படிச்சுக்கலாம். இந்த அப் டு எக்ஸாம் வரைக்கும் இந்த கோர்ஸ் வந்து இருக்கும். சப்போஸ் சிலபஸ் முடிச்சாலும் உங்களை வந்து கண்டினியூஸாக டெஸ்ட் மூலமாக நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுப்போம். சரிங்களா? இந்த கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது ஃப்ளெக்சிபிளாக உங்களுக்கும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், எனக்கும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் இந்த கிளாஸ் வந்து ஃப்ரீடமாக ஃப்ளெக்சிபிளாக போகும். ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி நாங்கள் கொடுக்குற மெட்டீரியலும் சரி, நாங்கள் கொடுக்குற கிளாஸ் நோட்ஸும் சரி, அண்ட் ஆல்சோ டெஸ்ட் கொஸ்டின் சரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம கிளாஸ் நோட்ஸு, நம்மளோட டெஸ்ட் கொஸ்டின்ஸு, மெட்டீரியல்ஸு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே எனஃப் ஃபார் செட் அண்டு பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ். ஓகேங்களா? நீங்கள் ப்ரைவேட்டாக எந்த ஒரு நீங்கள் வந்து கொஸ்டின் டைப்போ இது வாங்க தேவையில்லை. நம்ம அந்தளவுக்கு எனஃபாக அதிகமாக கொடுக்கறதுக்கு நாங்கள் வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களை வந்து ஃபுல்லாக கோச் பண்ண ரெடி பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ நம்ம பிஜிஆர்பி கிளாஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது லைவ் கிளாஸ் தான் இருக்கும், ஆன்லைன் லைவ் கிளாஸ் தான் இருக்கும். அதுக்கடுத்து மேக்ஸிமம் டைமிங் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஈவினிங் ஆஃப்டர் 7:30 or 8 o'clock தான் இருக்கும் கிளாஸ் டைமிங். ஓகேங்களா? சப்போஸ் நம்ம வந்து ஏதாவது டாபிக் ஏதாவது முடிக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது வேற டைம்ல வந்து கிளாஸ் போட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து கிளாஸ் டைம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஈவினிங் தான் கிளாஸு. சப்போஸ் டாபிக் முடிக்கணும், அந்த ஒரு டாபிக் மிச்சம் இருக்கு, ஒரு 2 டாபிக் ரிமைனிங் இருக்கு அப்படின்னா அதை முடிக்கிறதுக்கு நம்ம சப்போஸ் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸ் போடலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் கிளாஸ் டைமிங். நம்மளுடைய கிளாஸோட கிளாஸ் டைமிங் தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து நம்ம இருக்க போது ஃபுல்லி லைவ் கிளாஸ் தான். ஓகேங்களா? லைவ் கிளாஸ். அதுக்கடுத்து நம்ம இப்போ எக்ஸாம்பிளா ஒரு யூனிட் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அந்த யூனிட்ல வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம குரூப்ல ஷேர் பண்ணியிருப்போம். எந்த யூனிட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம், அந்த யூனிட்ல எந்த டாபிக் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரை நம்ம கொடுத்துருப்போம். இந்த ஆர்டர் வைஸ் நம்ம கிளாஸ் எடுக்க போறோம். அந்த பிடிஎஃப்ல என்ன ஆர்டர் இருக்கோ அந்த ஆர்டர் படியே நம்ம செய்ய போறோம், கிளாஸ் வந்து எடுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக் முடிச்ச பிறகும் ஒரு யூனிட்ல ஒரு 5 டாபிக் இருக்கு அப்படின்னா அந்த 5 டாபிக் ஒவ்வொரு டாபிக் முடிச்ச பிறகு கண்டிப்பா அந்த டாபிக் வேண்டிய இருக்கும் டெஸ்ட். டாபிக் முடிச்ச பிறகு ஒரு 2 நாள் டைம் கொடுத்து 2 days டைம் கொடுத்து அதை படிக்க வச்சுட்டு அதுக்கு 3வது டெஸ்ட் வைப்போம். இப்படிதான் வந்து டாபிக் வைஸ் டெஸ்ட் வைக்க போறோம். அடுத்து யூனிட் வைஸ் டெஸ்ட். இப்போ ஒரு டாபிக்ல ஒரு 5 டாபிக் இருக்கு அப்படின்னா அந்த 5 டாபிக்கும் நம்ம வந்து டாபிக் வைஸ் டெஸ்ட் முடிச்ச பிறகு அந்த சிலபஸ் அந்த யூனிட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த யூனிட் ஃபுல்லாக ஹோல் அவுட் டெஸ்ட் வைப்போம். யூனிட் வைஸ் டெஸ்ட் கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? அப்ப மினிமம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் கண்டிப்பா ஒரு மினிமம் 6 or 5 டெஸ்ட் கண்டிப்பா வந்துடும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும். ஓகேங்களா? அதுக்கு சப்போஸ் நம்ம பிஜிஏபி சிலபஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், செட் எக்ஸாம் கூட என்னோட எய்ம் வந்து செட் எக்ஸாம் வர்றது கூட நம்ம வந்து போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ற எய்ம் இருக்கும். ஸோ செட் எக்ஸாம் குள்ள போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்,
செட் எக்ஸாம் நீங்க வந்து முடிச்சிட்டீங்க, அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு உங்களை என்ன பண்ணுவோம் அப்படின்னா பை டெஸ்ட் மூலம் தான் டெஸ்ட் பேஜ் போறோம்ல, அந்த மாதிரி டெஸ்ட் பேஜ் மாதிரி ஒரு ஷெட்யூல் ரெடி பண்ணி அதுக்கு உங்களை நம்ம கோச் பண்ணுவோம். ஓகேங்களா? அதோட ஸ்டாப் பண்ண மாட்டோம். அப் டு அடுத்த பிஜிஎல்பி எக்ஸாம் வரைக்கும் வந்து என்ன செய்வோம் அப்படின்னா, செட் எக்ஸாம் முடிஞ்சா கூட அதுக்கடுத்து பிஜிஎல்பி எக்ஸாம் வர வரைக்கும் உங்களை வந்து டெஸ்ட் பேஜ் மூலமா அதுக்கு நீங்க காஸ்ட் பண்ண தேவையில்லை. எல்லாமே இந்த ஃபீஸ்ல அடங்கிடும். இப்போ நீங்க இனிஷியலா இந்த ஆன்லைன் கிளாஸ் எவ்வளோ ஃபீஸ் கட்டுறீங்களோ அந்த ஃபீஸ்ல தான் எல்லாமே இன்க்ளூட் ஆயிடும். ஸோ அந்த காஸ்ட்ல உங்களுக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா, அந்த சிலபஸ் முடிச்ச பிறகு அந்த டெஸ்ட் பேஜ் வந்து ஷெட்யூல் போட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து நம்மளோட கிளாஸ் எப்படி இருக்கும், நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா யூஜிடிஆர்பிக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் டெஸ்ட் பேஜ் நடத்திக்கிட்டு இருக்கோம். இது வந்து ரொம்ப லோ ஃபீஸ் தான், ரொம்ப லோ ஃபீஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய பேர் வந்து சஃபில் ஆகிறது பார்த்தீங்கன்னா பை ஃபீஸ் தான். ஸோ ஃபீஸ்னால யாரும் சஃபில் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான். இப்போ உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வெளியே இன்ஸ்டியூட்ல அகாடமில வந்து எந்த அளவுக்கு ஃபீஸ் வாங்குறாங்க உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஃபீஸ் கட்ட முடியாத நிறைய பேர் இருக்காங்க. இப்போ பிஜிஎல்பி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 30,000 25 வாங்குறாங்க. அந்த 30-25 அந்த 35,000 அண்ட் 25,000 யாரு கட்ட முடியாம இருக்காங்களோ அவங்க வந்து கண்டிப்பா நம்ம விஷயம் சேரலாம். ஓகேங்களா? ஸோ அங்க கொடுக்குற கிளாஸ் அளவுக்கு நம்ம வந்து கிளாஸ் கொடுக்க போறோம், டெஸ்ட் கொடுக்க போறோம், உங்களை ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரியும், அதாவது யூஜிடிஆர்பினா மினிமம் வந்து ஒரு 20 to 25K வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து வாங்குறாங்க. இது பிஜிஏபி அப்படின்னா 30 to 40 or 45K வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸா வாங்குறாங்க அதாவது அகாடமில இன்ஸ்டியூட்ல. ஓகேவா? ஆனா இந்த ஃபீஸ் யார் கட்ட முடியாம இருக்காங்களோ அவங்க வந்து கண்டிப்பா நம்ம இன்ஸ்டியூட் சேரலாம். அவங்கள வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபெக்டிவான உங்களை வந்து கோச் பண்ண போறோம் பை ஆன்லைன் கிளாஸ் மூலமாகவும் பை டெஸ்ட் மூலமாகவும். ஓகே? ஸோ நம்ம கொடுக்குற டெஸ்ட்டை வந்து நீங்க ப்ராப்பர் அட்டமாக போதும். நம்ம கொடுக்குற டெஸ்ட்டை வந்து ப்ராப்பர் அட்டமாக போதும். நீங்க வந்து வெளியே வந்து எந்த ஒரு இன்ஸ்டியூட் சேரணும் அவசியம் இல்லை. ப்ளஸ் வந்து எந்த ஒரு கொஸ்டின் பேக் நீங்க வந்து வாங்கணுமோ மெட்டீரியல் வாங்கணுமா அப்படின்ற ஒரு அவசியமே இருக்காது. ஓகே? அதுக்கடுத்து நம்மளோட கான்செப்ட் என்ன கான்செப்ட் தான், லோ ஃபீஸ் கான்செப்ட் தான். லோ ஃபீஸ் அவ்வளோதான், இதான் நம்மளோட கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் தான் வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து யூஜிடிஆர்பி நடத்திட்டு இருக்கோம். அதே மாதிரி பிஜிடிஆர்பிக்கும் லோ ஃபீஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். லார்ஜ் நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து லோ ஃபீஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி பிசிஆர்பி ஆன்லைன் கிளாஸும் வெரி லோ ஃபீஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஃபீஸ் எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா 10,000 ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். 2 இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணி 2 இன்ஸ்டால்மெண்ட் மீன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா 5,000 பே பண்ணிக்கலாம். இனிஷியலா அட்மிஷன் பண்ணும்போது நீங்க வந்து பே பண்ணி அட்மிஷன் போட்டுக்கலாம். ஒரு நாள் 2 வீக்ஸ்க்குள்ள நீங்க வந்து ஒரு 5,000 மாதிரி அந்த பேலன்ஸை நீங்க வந்து பே பண்ணிடலாம். அது ரிமைனிங் இருக்க 5,000 வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம வந்து நாளைக்கிட்டே இருக்கும்போது எப்போ வந்து 15 எப்போ ஸ்டார்ட் பண்றோமோ அப்போ வந்து ரிமைனிங் 5,000 பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பே பண்றதா அதுக்கு அடுத்து நீங்க எப்போ வந்து யூனிட் 5 ஆரம்பிக்கிறோமோ அப்போ வந்து யூனிட் 5 அப்படின்னா 15 எப்போ ஆரம்பிக்கிறோமோ அப்போ வந்து ரிமைனிங் 5,000 நீங்க பே பண்ண. ஸோ நம்மளோட ஃபீஸ் கலெக்ஷன் ப்ராசஸ் வைக்கலாம். ஸோ ஒன்லி 10,000 தான். இந்த 5,500 பே பண்ணிக்கலாம். இனிஷியலா பே பண்ண வேண்டியது 5,000. அட்மிஷன் பண்ணும்போது நீங்க உங்களால் மினிமம் ஒரு 2,500 3,000 பே பண்ணி அட்மிஷன் எடுக்கலாம். அடுத்து ஒரு நாள் ஒரு 1 வீக் 2 வீக்ல நீங்க வந்து ரிமைனிங் அந்த 5,000 கம்ப்ளீட் பண்ண மாதிரி நீங்க ஃபீஸ் கம்ப்ளீட் பண்ணிடணும். அதுக்கு ரிமைனிங் இருக்க 5,000 நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். நம்ம நடத்திட்டே இருக்கும்போது 15 எப்போ ஸ்டார்ட் பண்றோமோ அப்போ நீங்க என்ன பண்ணலாம், ரிமைனிங் 5,000 நீங்க பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான். ஸோ இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதாவது யூஜிடிஆர்பி ஆன்லைன் லைவ் கிளாஸாக இருக்கட்டும், பிஜிடிஆர்பி ஆன்லைன் லைவ் கிளாஸாக இருக்கட்டும், டெஸ்ட் இருக்கட்டும், இதில் நீங்கள் ஏதாவது ஜாயின் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கலெக்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து யூஜிடிஆர்பி அண்ட் பிஜிடிஆர்பிக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், கொஸ்டின் பேங்க் அப்படின்னா இன்க்ரீஸ் 500 கொஸ்டின்ஸ் வித் எக்ஸ்பிளனேஷனோட. ஓகேங்களா? 500 கொஸ்டின் வித் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஒவ்வொரு யூனிட்டும் ஒரு மோர் தென் 160 பேஜஸ் இருக்கும். ஒரு 500 கொஸ்டின் வித் எக்ஸ்பிளனேஷனோட இருக்கும் ஒவ்வொரு யூனிட்லையும்.
மோர் தென் 500 கொஸ்டின்ஸ் இன் பிஜிடிஆர்பியில். பிஜிடிஆர்பியில் ஒரு 500 to 550 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு யூனிட்டும் 160 பேஜஸ் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் இருக்கும் ஒரு ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் பேங்க் நீங்கள் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் ஆர் போத் பிஜிடிஆர்பி அண்ட் பிஜிடிஆர்பி சிலபஸ்க்கு. ஓகேங்களா? இதுதான் அப்படின்னா நம்ம வந்து டீச் பண்ண போற டாபிக்ஸ். ஃபர்ஸ்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா யூனிட் 6 ஸ்டார்ட் பண்ணுவோம். யூனிட் 6ல ஃபர்ஸ்ட் டாபிக் ஆரோமெட்டிசிட்டி, அது முடிச்ச பிறகு ஒரு டெஸ்ட். இன்டர்மீடியேட் அதை முடிச்ச பிறகு ஒரு டெஸ்ட். அடுத்து நேம் ரியாக்ஷன் இருக்குல்ல, அது முடிச்ச பிறகு ஒரு டெஸ்ட். அடுத்து ரீஏஜ்மெண்ட், அடுத்து ரியாக்ஷன் மெக்கானிசம், சீரியல் கெமிஸ்ட்ரி, இதெல்லாம் முடிச்ச பிறகு ஒவ்வொரு டெஸ்ட்டா நம்ம கனெக்ட் பண்ண போறோம். அப்போ இந்த டெஸ்ட்டை பொறுத்த இந்த யூனிட் பொறுத்தவரைக்கும் மொத்தம் 7 டாபிக் டெஸ்ட் இருக்கும் அண்ட் ஒரு யூனிட் டெஸ்ட் இருக்கும். மொத்தம் 8 டெஸ்ட் இருக்கும் இந்த ஒரு யூனிட்ல மட்டும். அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது யூனிட் 6 பார்க்க போறோம். செகண்ட் பார்க்கும்போது யூனிட் 2, அதாவது ஒரு 4 டாபிக் டெஸ்ட், 1 யூனிட் டெஸ்ட். அடுத்து 8 யூனிட்ல 8 வந்து யாரா பார்க்க போறோம். இது வந்து 4 டாபிக் டெஸ்ட், ஒரு யூனிட் டெஸ்ட். 7th யூனிட்ல 7th யூனிட் வந்து பார்க்க போறோம். இங்க வந்து 7 டாபிக் டெஸ்ட், ஒரு யூனிட் டெஸ்ட். அது மினிமம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா 5 டெஸ்ட் ஒரு யூனிட் வந்துடும். 5 மோர் தென் 5 டெஸ்ட் வந்து ஒரு யூனிட் 5, 6, 7, 8 கண்டிப்பா வரலாம். அது ஃபிஃப்த் யூனிட் எதை பார்க்க போறோம், யூனிட் போறோம். இதுல டெஸ்ட் மொத்தம் 9 டாபிக் டெஸ்ட் இருக்கும், ஒரு யூனிட் டெஸ்ட். மொத்தம் இதுல மொத்தம் 10 டெஸ்ட் இருக்கும். ஓகே, இந்த 5th யூனிட் நீங்க ஆரம்பிக்கும் போதுதான் என்ன பண்ணீங்க, இந்த ரிமைனிங் பேமெண்ட்டை பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 4 யூனிட் முடிச்ச பிறகு இந்த 5th யூனிட் 1 ஆரம்பிக்கும் போது நீங்க வந்து ரிமைனிங் 5,000 பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அது 6th யூனிட் தான் ஆரம்பிக்க போறோம், யூனிட் 9 ஆரம்பிக்க போறோம். 7th யூனிட்டா யூனிட் 3, 8th யூனிட்டா யூனிட் 4 ஆரம்பிக்க போறோம். 9th யூனிட்டா யூனிட் 5, 10th யூனிட்டா யூனிட் 10. ரிமைனிங் இருக்கிற ஸ்பெக்ட்ரோஸ்கோபி டாபிக்கே நம்ம வந்து ஃபுல்லா பார்க்க போறோம். நிறைய ஸ்பெக்ட்ரோஸ்கோபி டாபிக் நம்ம வந்து சிலபஸ் இருக்கு. எல்லாத்தையும் என்ன செய்ய போறோம் அப்படின்னா வந்து கம்பைன் பண்ணி படிக்க போறோம். ஸோ இதுக்கு அடுத்து இதெல்லாம் முடிச்ச பிறகு லாஸ்டா ஓகேங்களா? இது நம்மளோட டீச்சிங் பிளான் ஃபார் பிஜிஎல்பி அண்ட் செட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். ஓகேங்களா? ஸோ இதைப்படி நம்ம வந்து டீச் பண்ண போறோம். யூனிட் இதுதான் யூனிட் வைஸ் ஆர்டர் அண்ட் டாபிக் வைஸ் ஆர்டர். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட டீச்சிங் பிளான். ஸோ நம்மளோட கான்செப்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளெக்சிபிளா இருக்கணும், கிளாஸ்ல உங்களுக்கு ஃபிளெக்சிபிளா இருக்கணும். யாரும் லோ ஃபீஸா இருக்கு நல்லா டீச் பண்ணுவாங்க அப்படின்னு கருதிப்பாங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி, எம்எட், டிஎன் செட் அண்ட் நெட் முடிச்சிருக்கேன். இதான் என்னோட குவாலிஃபிகேஷன். ஸோ நான் வந்து என்ன செய்ய மாட்டேன், இந்த கிளாஸ்ல கனெக்ட் பண்ண மாட்டேன். ஸோ எங்களுக்கு வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, எப்படி வந்து கொஸ்டின் பண்ணுவாங்க, மெட்டீரியல் ரெடி பண்ணணும், எப்படி வந்து நோட்ஸ் ரெடி பண்ணணும்னு சொல்லி எல்லாமே எனக்கு தெரியும். தெரிய போயிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி யூஜிடிஆர்பி, பிஜிஆர்பிக்கு லைவ் கிளாஸோ ஆன்லைன் கிளாஸோ டெஸ்ட் பேஜ் கனெக்ட் பண்ண முடியுது. ஸோ கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஆன்லைன் இந்த பிஜிஆர்பி ஆன்லைன் கிளாஸ் நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபுல் எஃபெக்டிவா கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு ஃபுல் எஃபெக்டிவா கொண்டு போவோம். எந்த ஒரு இஷ்யூ இல்லாம உங்களை வந்து கரெக்டா கோச் பண்ணுவோம். ஸோ இந்த லைவ் கிளாஸ்ல, இந்த ஆன்லைன் கிளாஸ்ல பிஜி செட் இந்த லைவ் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ண நினைக்கிறாங்க, கண்டிப்பா ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஃபுல் நம்ம வந்து செட் எக்ஸாம் வர்றதுக்குள்ள இந்த சிலபஸ் முடிக்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணுவோம். அதுக்கடுத்து நாங்கள் உங்களை என்ன பண்ணுவோம், டெஸ்ட் பேஜ் போட்டு இதே டெஸ்ட் பேஜ் போட்டு உங்களை வந்து என்ன பண்ணுவோம், ப்ராக்டிஸ் பண்ணுவோம், கோச் பண்ணுவோம். அதை ஸ்டாப் பண்ண மாட்டோம். அப் டு பிஜிஆர்பி எக்ஸாம் வரைக்கும் உங்களை கோச் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம்ல இந்த பிஜிஆர்பி அண்ட் செட் ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ண வைக்கிறாங்க. இந்த நம்பருக்கு 9150252410 நீங்க கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்றவங்க கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணுவீங்க. கிளாஸ் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா ஏப்ரல் 14 டிஎஸ்டி ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க ஜாயின் பண்ணிருங்க. யூஸ்வலா உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் சொல்றேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கிறாங்க.
பிஃபோர் கிளாஸ் கிளாஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஓகே, அது எல்லாத்துக்கும் நல்லா படிங்க. கண்டிப்பாக இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.